இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒக்காபுலரி அப்படின்னா சொற்கோவைன்னு அர்த்தம். அதாவது ஒரு மொழியை அறிந்தவர் அவர் பயன்படுத்தும் சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒக்காபுலரி சொற்கோவைன்னு அர்த்தம். இதில் என்ன வருதுன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு வருது. அப்போ இடியம்ஸ்னு என்ன, ஃப்ரேசஸ்னு என்ன? அப்போ முதல்ல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இடியம்ஸ்னால் மரபு சொற்கள்னு சொல்லுவாங்க. ஃப்ரேசஸ்னு என்னது? சொற்றொடர், சொற்களின் தொடர் அப்படின்றா, வார்த்தைகளின் தொடர். ரைட்டா? தொடர்ச்சியான வார்த்தைகள் வரும். அப்போது இதை ஹெட்டிங் தான் சொல்கிறேன் நான். அதாவது இடியம்ஸ் என்னது? மரபு வழி சொற்கள்னு அர்த்தம். மரபு வழி சொற்கள்னு சொன்னால் என்ன அது மீனிங் அப்படின்னு சொன்னால், இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உன்னை ஒருத்தன் அடிச்சிட்டான் வச்சுக்கிறோமே, உடனே யார் ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா ஹீ பீட் மீன்னு சொல்கிறேன். உடனே அடிச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு அவன் இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சப்பா அடி அப்படின்றான். இடியா போய் விழுகும், மேலே விழுகாது இல்லையா? ஒரு பழமொழியை தான் சொல்லுவாங்க. இடியம்ஸ்னால் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு பழமொழியை வச்சு நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? பழைய காலத்தில் ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்கிறது. ரைட்டா? உங்கள் தமிழ்லே இருக்குது, ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது. அதாவது குருடன் போகிற மாதிரி போகிறானே அப்படின்றம்பாங்க. அவன் முழிச்சிட்டு தான் போகிறான், அவன் கண்ணை திறந்து வச்சு தான் போகிறான். குருடன் போகிற மாதிரி போகிறானே இவன் அப்படின்னா, அப்போ குருடன் எப்படி போவான்? அவன் மடக்கு மோதிட்டு போவான். அது மாதிரி இது மாதிரி பல பழமொழிகள் இருக்கிறது. ஒரு பழமொழி இல்லை, ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்கிறது. அதற்கு பேர் தான் மரபு சொற்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரேசஸ்னால் என்னது? அப்போ ஃப்ரேஸ்னால் சொற்களின் இணைப்பு, சொற்கள். அப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாக்கியம்ன்றது முழு பெற்ற வாக்கியம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? முழுமையான வாக்கியம். அதில் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வர்ப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரைட்டா? அது ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸ். ரைட்டா? அந்த சென்டென்ஸை வந்து நீயே கிளாஸ்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்துக்கு கிளாஸ்ன்னு சொன்னாலும் ஒரு முழுமையான சென்டென்ஸு. அதேமாதிரி கிளாஸில் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னு சொன்னால் இல்லை, ஜஸ்ட் மாறுபடும். என்ன, ஒரு முழுமை அடையாத கிளாஸும் இருக்கும், ஆனால் அதில் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்கும். ஆனால் இதில் அந்த ஃப்ரேசஸில் சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது. மீதி உள்ள வார்த்தைகள் தான் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளின் தொகுப்புன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ ஆல்வேஸ் ரெய்னிங் அப்படின்றான். ஆல்வேஸ் ரெய்னிங், எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆல்வேஸ்னு எப்பொழுதும், ரெய்னிங்னா மழை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றான். இதில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? சப்ஜெக்ட்னா யார்? அந்த செயலை செய்யும் நபர். இதில் யாராவது ஒரு செயல் செய்கிறாங்களா? இல்லை, மழை பெய்து கொண்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அப்படின்றோம். இல்லை, வெர்பு இருக்குதா? வெர்பு இல்லை. இதை செயல் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. ரைட்டா? மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ரைட், செயல் எங்கேனா இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போது ஏதாவது ஒரு செயல்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு வாக்கியங்களின் தொகுப்பு. அதாவது அதோட வாக்கியங்களின் தொகுப்பில் சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது. வெர்புனா வினை சொல், அதாவது வேலை செய்யும் நபர். ஒரு சென்டென்ஸில் யார் அந்த வேலையை செய்கிறாங்க, அதான் சப்ஜெக்ட். வேலை என்ன, அது என்ன வேலை, அது வெர்பு. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட், அது செய்யப்படும் வேலையின் பொருள். ரைட்டா? அதுதான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட். இந்த இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்காது, அண்டு என்ன இருக்காது? வெர்பு இருக்காது. மீதி உள்ள வார்த்தைகள் எல்லாமே என்னது? ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது சொற்றொடர்னு சொல்லுவாங்க. சொற்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது இடியம்ஸுக்கு வாங்க. இடியம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றா. இடியம்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ குரூப்புன்றது ஒரு வார்த்தை, ஆறுன்றது ஒரு வார்த்தை, ஆஃப்ன்றது ஒரு வார்த்தை, வேர்ட்ஸ்ன்றது ஒரு வார்த்தை. இது எல்லாமே வார்த்தைகள் தான். அப்போ இடியம்ஸ் என்பது இருக்கின்றன எவ்வாறு? குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ வார்த்தைகளின் ஒரு குரூப்னா ஒரு அம்சமாக இருக்கின்றது. குரூப்னு என்னது? அம்சம், ஒரு கூட்டாக இருக்கிறது. அதாவது எதனோட கூட்டாக இருக்கிறது? வார்த்தைகளின் கூட்டாக இருக்கிறது. அப்போ பல வார்த்தைகளை கொண்டுள்ளது இடியம்ஸ். பட் புட் டுகெதர்னா ஒன்றாக வைத்துள்ளது. புட் டுகெதர்னா பல வார்த்தைகளை ஒன்றாக வைத்துள்ளது எது? இடியம்ஸ். அது இடியம்ஸ்குள்ளே பல வார்த்தைகள் இருக்கிறது. ரைட்டா? அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஐ சே யூனிட்னா ஒரே ஒரு யூனிட்டாக வைத்துள்ளது. இடியம்ஸ்ன்றது பல வார்த்தைகளை ஒன்று சேர்த்து வைத்துள்ளது. புட் டுகெதர்னு ஒன்றிணைத்து, ஒரு குரூப்பாக ஒன்று இணைத்து வைத்துள்ளது. ஐ சே யூனிட்னா
ஒன்றிணைத்து ஒன்றாக வைத்துள்ளது. ரைட்டா? எல்லா மாணவர்களும் 8ஆம் கிளாஸில் போய் வகுப்பில் போய் உட்காருங்கன்றான். எல்லா மாணவர்களும் அங்கிட்டு அங்கிட்டு பிரிஞ்சிருந்தாங்க. 8ஆம் கிளாஸில் போய் உட்காருன்னா எல்லாரும் போய் ஒரு யூனிட் அந்த 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 அறைக்குள்ளே போய் அமர்ந்து விட்டார்கள். அதான் ஒரு யூனிட். அப்போ பல வார்த்தைகள் புட் டுகெதர் ஒன்றாக இணைத்து ஒரு யூனிட் ஒரு அலகில் வைத்திருப்பது. யூனிட்னா ஒரு அலகில் வைத்திருப்பதற்கு பேர் தான் இடியம்ஸ் வித் எ பர்டிகுலர் மீனிங். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மீனிங் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ரைட்டா? இடியம்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த மீனிங் ஆஃப் வேர்ட் இஸ் நாட் லிட்ரல். அப்போ இந்த இடியம்ஸ்ன்ற ஒரு வார்த்தையோட மீனிங் அர்த்தமானது, இடியம்ஸ்ன்றது மீனிங்னு அர்த்தமானது எதனோட அர்த்தம்? ஆஃப் த வேர்ட் வார்த்தை. எதனோட வார்த்தை? இஸ் நாட் லிட்டரல். அப்போ இடியம்ஸ் ஓட வார்த்தை இடியம்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஒரு வார்த்தை இடியம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதனோட வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நாட் லிட்ரல். அது லிட்ரலாக இருக்காது அப்படிங்கிறான். அப்போ லிட்ரல்னால் என்னது அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீ அதற்கு வார்த்தை அர்த்தம் பார்க்க முயலாது. இப்போ இடியம்ஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரடியாக நீ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் அதில் வந்து நேரடி ட்ரான்ஸ்லேஷன். இப்போ ஒரு வார்த்தைக்கு கம் அப்படின்னா வா, கோன்னா போ அப்படின்னு சொல்லி நேரடியாக அர்த்தம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் பார்க்க இயலாது. அதில் உள்ள ஒவ்வொரு வேர்டுக்கும் நேரடியாக நீ அர்த்தம் பார்க்க இயலாது. பார்த்துக்கோங்க. த மீனிங் ஆஃப் த வேர்ட்னா வார்த்தை, அர்த்தம் மீனிங்னு அர்த்தமானது ஈஸ் எதனோட வார்த்தையோட அர்த்தமானது? இடியம்ஸில் உள்ள வார்த்தையின் அர்த்தமானது இஸ் நாட் லிட்ரல். லிட்ரல்னு சொன்னால் என்னது? லிட்ரல் என்னது? அதாவது நேரடியாக பார்க்க இயலாது. லிட்ரல்னா நாட் லிட்ரல், நேரடியாக அர்த்தம் புரிய முடியாது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க, அது நேரடியாக டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பான். அந்த விளக்கம் இங்கே செல்லுபடி ஆகாது இடியம்ஸில். இது வேறு விதமான விளக்கமாக இருக்கும். ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். லிட்ரல் என்னது? நேரடியான விளக்கம். இடியம்ஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரடியான அர்த்தம் கண்டுபிடிக்க இயலாது. ரைட்டா? நேரடியாக அர்த்தம் பார்த்தீங்கன்னா அங்கே அது செல்லுபடி ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக பார்ப்போமே. இஃப் ஒன் சேஸ், ஒருத்தன் சொல்லுகிறான் எவ்வாறாக தட் த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்றான். இதுக்கு நேரடியாக அர்த்தம் பார்ப்போமா? இடியம்ஸில் செல்லுமான்னு பார்ப்போமா? த கேட்னா பூனை, இஸ் அவுட் ஆஃப் த பேக்னா பையை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு. இதுதான் நேரடியான அர்த்தம். இதானே? ஆனால் அவன் இடியம்ஸு ஆனால் நேரடியான அர்த்தம் வந்து இங்கே ஆகாது. நான் நேரடியாக அர்த்தம் சொல்கிறேன், ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. இதோட ஆக்சுவல் நான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இது வந்து ஒரு இடியம்ஸ். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படிங்கிறது ஒரு இடியம்ஸ். ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் நான் சொல்கிறேன். இப்போ இது ஆக்சுவல் அப்படியே லிட்ரல்னால் நான் இந்த இடியம்ஸ்ன்றது நாட் லிட்ரல்னு சொல்லிட்டான். நேரடியாக அர்த்தம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். இப்போ நான் நேரடியாக அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். த கேட்னா பூனை, ஈஸ்னா இருக்கிறது, அவுட் ஆஃப் த பேக் அந்த பையை விட்டு வெளியில் வந்து இருக்கிறது. இதுதான் நேரடியான அர்த்தம். ஆனால் இதுக்கு மீனிங் அது கிடையாது. இது ஏன்னு சொன்னால் அர்த்தம் முதலே சொல்லிட்டான். இடியம்ஸில் நேரடியாக அர்த்தம் பார்க்க முடியாதுன்னு சொன்னான். தென் நல்லா பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமானு சொல்கிறான். இஃப் ஒன் சேஸ், ஒருத்தன் சொல்லுகிறான் எவ்வாறா த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் பையை விட்டு பூனை வெளியே வந்துருச்சு என்று சொல்லுகிறான். ஆனால் இது நேரடியான அர்த்தம். ஆனால் இடியம்ஸில் அவ்வாறு பார்க்க இயலாது. இது நாட் லிட்ரல் அப்படின்றான். எப்படின்னா அப்போ உண்மையான அர்த்தம் என்னென்னா தென் இட் டஸ் நாட் லிட்ரலி மீன் அப்படின்னா தென் பிறகு இட் டஸ் நாட் லிட்ரலி மீன் என்னது? நேரடியாக அர்த்தம் ஆகாது. மீன் அர்த்தம் ஆகாது. இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் என்பது தென் பிறகு இட் டஸ் நாட் லிட்ரலி மீன். லிட்ரல்னு என்னது? நேரடியாக அர்த்தம் கொள்ள இயலாது. நேரடி அர்த்தம் நீ எடுக்க முடியாது. அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இட் டஸ் நாட் லிட்ரலி மீன் பட் அதுக்கு என்ன சொல்லலாம்? த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். நீங்கள் இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னா பையை விட்டு பூனை வெளியே வந்து விட்டது என்பதற்கு நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இட் டஸ் நாட் லிட்ரலி மீன்னா இட் டஸ் நாட்னா லிட்ரலினா நேரடியான அர்த்தம் ஆகாது. எதுக்கு? த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இதுகளோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் இட் ஹேஸ் எ ஃபிகரேட்டிவ் மீனிங். இது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங். இதுக்கு ஒரு அர்த்தம் எவ்வாறாக இருக்கும்னா ஃபிகரேட்டிவாக இருக்கும். ஃபிகரேட்டிவ் என்னது? உருவ மொழி. இந்த இடியம்ஸோட இது மீனிங் எப்படின்னா உருவ மொழியாக தான் இருக்கும். நேரடியாக மீனிங் எடுக்கவே முடியாது. டிக்ஷனரியில் போய் ஒரு இடியம்ஸோட அப்படியே டிரான்ஸ்லேஷன் எடுத்தால் அது வந்து ஒரு மீனிங்கே ஆகாது. அதனால் இது
லிட்ரல் இது வந்து என்னது லிட்ரல் பாஷை கிடையாது, இது ஃபிகரேட்டிவ் பாஷை. ஃபிகரேட்டிவ்னு என்னது, ஃபிகரேட்டிவ்னு உருவ மொழி. இந்த இந்த இடியம்ஸ் வந்து உருவ மொழியை கொண்டுள்ளது. ஃபிகரேட்டிவ்னு என்னது உருவகமான ஃபிகரேட்டிவ் என்னது உருவ மொழி. உருவ மொழின்னு சொன்னால் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க தமிழில், பழமொழி சொல்கிறாங்க. பழமொழிக்கு வந்து நீ மேக்ஸிமம் வந்து இடியம்ஸை வந்து மக்கள் பேசுவதற்கு தான் பயன்படுத்துவாங்க, அதிகமாக பேசுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இடியம்ஸையும் ஃப்ரேசஸையும் ஃப்ரேசல் வெர்பையும் பேசும்போது அதிகமாக பயன்படுத்துவாங்க, எழுதும்போது கம்மியாக தான் எழுதுவாங்க, ரைட்டா? அப்போ இதனோட மீனிங் என்ன? பட் இட் ஹேஸ் எ ஃபிகரேட்டிவ் மீனிங். ஃபிகரேட்டிவ் என்னது உருவக மொழி, உருவகம், ஃபிகர்னா உருவம். அப்போ ஃபிகரேட்டிவ் மீனிங் உருவக மொழியாக இது இருக்கிறது. விச் மீன்ஸ் அப்போ அதனோட உண்மையான அர்த்தத்தை சொல்கிறான் பாருங்கள். விச் மீன்ஸ் அதனோட அர்த்தம் என்னவென்றால் த சீக்ரெட் இஸ் அவுட், ரகசியம் வெளியே வந்து விட்டது. இதுதான் உண்மையான மீனிங். இதனோட மீனிங் அந்த இடியம்ஸ்ன்னு சொன்ன அந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொன்னானே, பூனை பையை விட்டு வெளியே வந்து விட்டது அப்படின்றது லிட்ரல் மீனிங். ஆனால் இடியம்ஸில் நீ லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் எடுக்கணும். இதனோட ஃபிகரேட்டிவ் மீனிங் என்னது அப்படின்னா சீக்ரெட் இஸ் அவுட், ரகசியம் வெளியே வந்து விட்டது. அதனோட லிட்ரல் மீனிங் என்னது? த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். அப்படி லிட்ரல் மீனிங்னா ஒரு என்னது அதோட உண்மையான மொழி, நேரடியான ஒரு டிரான்ஸ்லேஷன். அதோட லிட்ரல் மொழியை வந்து மீனிங் ஆகாது இந்த இதுக்கு இடியம்ஸுக்கு. ஆனால் என்ன மீனிங் ஆகும்? ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் எடுக்கணும். ஃபிகரேட்டிவ் மீனிங் இதனோட இது என்னது? உருவக மொழி என்னது? த சீக்ரெட் இஸ் அவுட் அப்படின்னா ரகசியம் வெளியே வந்துடுச்சு. ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒருத்தன் போய் சொல்லியிருக்கேன். எது அப்போ அண்ணனும் தங்கச்சி பேசுகிறாங்க, அம்மாட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு அண்ணங்க தங்கச்சிட்ட சரின்ட்டு போய் சொல்லிடுறான். அப்போ சீக்ரெட் இஸ் அவுட். அப்போ அந்த சீக்ரெட் இஸ் அவுட்ன்ற வேர்டு தான் உண்மையான அர்த்தம். எதுக்கு உண்மையான அர்த்தம்? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். அப்போ இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு வந்துச்சுன்னா இது இடியம்ஸ் வார்த்தை. இது என்னோட மீனிங் என்ன? த சீக்ரெட் இஸ் அவுட், ரகசியம் வெளியே வந்து விட்டுதுன்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஏன் இந்த வார்த்தை இந்த இதுக்கு யூஸ் பண்ணான்னா, பையை விட்டு அது வெளியில் வந்துடுச்சு, பையக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஓகே, ரைட்டா? பையை விட்டு வெளியே வந்துடுச்சா பூனை, அதே மாதிரி ரகசியம் சொல்லாத வரைக்கும் பையக்குள்ளே இருக்குது. ரகசியம் வெளியே சொல்லிட்டாலா, அப்போ பையை விட்டு வெளியே வந்துருச்சு, ரகசியம் வெளியே போயிடுச்சு. புரியுதா? ரெண்டு கொஞ்சம் ரிலேஷன் இருக்கா? பூனை பையை விட்டு வெளியே வந்தது, ரைட்டா? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் வந்துருச்சா? அப்போ இங்கே சீக்ரெட் இஸ் அவுட், ரகசியம் வெளியில் போயிடுச்சு. அங்கே பூனை வெளியே போயிடுச்சு, இங்கே ரகசியம் வெளியில் போயிடுச்சு. அங்கே பூனை வெளியில் போகலைன்னு இங்கே ரகசியம் வெளியே போகாது. அப்படி தான் கொஞ்சம் இணைப்பாக தான் இருக்கும். அப்போ இதனோட ஒரிஜினல் மீனிங் என்னது? இடியம்ஸில் ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் என்ன சொல்கிறாங்க? சீக்ரெட் இஸ் அவுட். நெக்ஸ்ட் தட் இஸ் ஒய், ஏனென்றால் அது ஏன் என்றால் த மீனிங் ஆஃப் இடியம்ஸ் காண்ட் பி அசியூம்டு பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் மீனிங் ஆஃப் த வேர்ட். அப்போ இந்த மீனிங் அர்த்தமானது தட் இஸ் ஒய் ஏனென்றால் த மீனிங் ஆஃப் த இடியம்ஸோட அர்த்தம், இடியம்ஸ் வார்த்தையோட அர்த்தமானது காண்ட் பி அசியூம்டுனா நீ தேர்ந்தெடுக்க இயலாது, சொல்ல முடியாது. காண்ட்பினா முடியாது, அசியூம்டு நினைக்க முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது, சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் மீனிங். அதன் பேஸ்ட்னா எதை சார்ந்து அந்த இண்டிவிஜுவல் மீனிங், அந்த வேர்டோட ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் அர்த்தத்தை நீ எடுத்துக்கொள்ள ஆகாது. இப்போ கேட்டுனா பூனை, அதாவது பேக்குனா பை, இப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்றான். தட்ஸ் ஒய் ஏன்னா இடியம்ஸில் வந்து காண்ட் பி அசியூம் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கக்கூடாது. நீ கேன்னா செய்யக்கூடாது, அசியூம் தேர்ந்தெடுக்கக்கூடாது, செயல் செய்யக்கூடாது. அசியூம்னா ஊகித்தல், யூகம் பண்ணுறோம்ல, யூகிக்கக்கூடாது. எதை வச்சு? பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். அப்படின்னா வார்த்தைகளின் தனிப்பட்ட அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, மொத்த அர்த்தத்தை எடுத்துக்கணும், ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் எடுத்துக்கணும். பட் பை ஸ்டடியிங் த வேர்ட்ஸ் அஸ் எ யூனிட். அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னா மொத்த வார்த்தைகளையும் ஒரே ஒரு யூனிட்டாக தான் நீ படிக்கணும். இடியம்ஸில் ஸ்டடியிங்னா படிக்க வேண்டும். த வேர்ட்ஸ் வார்த்தைகள் அனைத்தும், வேர்ட்ஸ்னால் வார்த்தைகள் அனைத்தும் பை எ யூனிட்னா ஒரே ஒரு அழகாகத்தான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? ஒரே ஒரு அழகுன்னா ஒரே ஒரு யூனிட்டாகத்தான் படிக்க வேண்டும், ரைட்டா? அதைத்தான் சொல்கிறோம். இந்த மீடியம்ஸில் மொத்த எல்லா வார்த்தைகளையும் எடுத்து ஒரே ஒரு வார்த்தையாக தான் படிக்க வேண்டும். த சீக்ரெட் தனித்தனியாக எடுத்து படிக்கக்கூடாது. இப்போ த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா பையை விட்டு பூனை வெளியே வந்துச்சு, அங்கே பையை விட்டு பூனை வெளியே வந்துச்சு, இங்கே ரகசியம் வெளியே போயிடுச்சு.
அப்போ ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் அந்த கேட் இஸ் த அவுட் ஆஃப் த பேக்ன்றோட ஃபிகரேட்டிவ் மீனிங் என்னது, சீக்ரெட் இஸ் அவுட். இதுதான் இடியம்ஸ், ரைட்டா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், உதாரணமாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். லலிதா டேக்ஸ் லேட் நைட் வால்க் இன் த பீச் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். நீங்கள் பாருங்கள், இந்த ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூணுன்றது தான் இடியம்ஸ். இதை நீ அப்படியே டேரெக்டாக லிட்ரல் மீனிங் எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு, ப்ளூன்னா என்னது, நீல கலர் மூன். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா நீல கலர் மூன், சந்திர மண்டலத்தில் ஒரு சமயத்தில். இதுதான் எது உங்களோட அப்படியே மீனிங் எடுத்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் அப்படி எடுக்கக்கூடாது. ஃபிகரேட்டிவ் மீனிங் இது பார்க்கணும். ஃபிகரேட்டிவ் மீனிங் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூனே இருக்காது. இல்லை ப்ளூ மூணு ஒரு மூன் இருக்கா அப்படின்னு சான்ஸே இல்லை. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், அப்போ ப்ளூ மூனில் ஒரு சமயத்தில் அப்படின்றான். ப்ளூ கலராக உள்ள மூணில் ஒரு சமயத்தில்ன்றா. அப்போ இது என்ன வித்தியாசமாக இருக்கே, ப்ளூ மூன்று மூணே இல்லை, மூணு தான் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூணு ஒரு சமயத்தில், ப்ளூ மூனில் ஒரு சமயத்தில் அப்படிங்கிறான். அப்போ லலிதா டேக்ஸ்னு செய்கிறாள், நடக்கிறாள். என்ன நடக்கிறாள், டேக்ஸ் ஏ லேட் நைட் வால்க். லேட் நைட் வால்க்னா லேட்டாக, இரவு நேரத்தில் லேட்டாக நடக்கிறாள், ரைட்டா? டேக்ஸ்னா நடந்து செல்கிறாள்னு அர்த்தம். இந்த இடத்துல செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். லலிதா டேக்ஸ்னு செய்கிறாள். எதை செய்கிறாள், லேட் நைட் வால்க் அப்படின்னா லேட்டாக இரவு நேரத்தில் வாக்கிங் செல்லுகிறாள் அப்படின்ட்டா. இந்த பீச்சில் இரவு நேரத்தில் லேட்டாக வாக்கிங் செல்லுகிறாள். லேட்டுன்னா தாமதமாக வாக்கிங் செல்லுகிறாள் அப்படின்றான். அப்படியா? அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் டெய்லி இல்லை. அதாவது லலிதா வந்து என்ன செய்கிறான்னா லேட்டாக, அதாவது தாமதமாக பீச்சில் நடைப்பயணம் மேற்கொள்கிறாள். எப்போது, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படி நேரடி மீனிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கதையாகாது. இதுதான் இடியம்ஸ். ஆக்சுவலி இதனோட மீனிங் என்ன, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா இடியம்ஸ். இதனோட மீனிங், ஒரிஜினல் மீனிங் என்னென்னு பார்ப்போம். இந்த எபோவ் சென்டென்ஸ் ஒன்ஸ் இன் ஏ, மேலே சொல்லப்பட்ட வாக்கியத்தில் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்றது என இடியம். இது வந்து இடியம்னு சொல்கிறான். விச் மீன்ஸ், அதோட அர்த்தம் என்னென்னா அண்ட் எவெண்ட் தட் ஹேப்பன் ரேர்லி. இதுதான் உண்மையான அர்த்தம். எவெண்ட்னா ஒரு சம்பவம், ஒரு செயல். அந்த செயலானது தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி, எப்போயாவது ஒரு டைம் நடக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அர்த்தம். ஆக்சுவல் ஒரிஜினல் மீனிங் என்னது, எவெண்ட்னா ஒரு செயல்பாடு. என்ன மாதிரி செயல்பாடு, தட் ஹேப்பன் ரேர்லி, அது நடக்கிறது. எவ்வாறாக நடக்கிறது, ரேர்லி, எப்போதோ ஒரு சமயம் நடக்கிறது. அப்போ எப்போயோ ஒரு சமயம் ரேர்லின்னா எப்போயோ ஒரு சமயம், எப்பொழுதோ ஒரு சமயம் ஹேப்பன்னா நடக்கிறது. இது அண்ட் எவெண்ட், ஒரு செயல். அதாவது அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், இதுதான் உண்மையான இது மீனிங். இது இந்த இடியம்ஸ் பீச், அதாவது ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்ன்ற ஒரு இடியமோட ஒரிஜினல் மீனிங் என்னென்னா அண்ட் எவெண்ட் தட் ஹேப்பன் ரேர்லி. அதை தான் சொல்கிறான். இந்த இது அங்கே போடணும். லலிதா டாக்ஸியை லேட் நைட் வால்க் அப்படின்னா லலிதா செய்கிறாள். என்ன செய்கிறாள், லேட் நைட் வாக், தாமதமாக இரவு நேரத்தில் நடக்கிறாள். எங்கே, இந்த பீச்சில் தாமதமாக நடக்கிறாள். எப்போது நடக்கிறாள்னா ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா என்னது, அந்த இடத்துல என்ன வரும், அண்ட் எவெண்ட் தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி அப்படின்னா எப்போயாவது ஒரு சமயம் நடக்கிறாள்னு அர்த்தம். தட் இந்த மாதிரி நடக்கிறாள் தான் எவெண்ட், அந்த மாதிரி சம்பவம், இந்த மாதிரி சம்பவம் நடப்பது. தட் ஹேப்பன்ஸ் நடக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது எப்போயாவது ஒரு டைம். தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி, அதை தான் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னு அதுக்கு மீனிங். அதுதான் எப்போயாவது ஒரு டைம் நடப்பான் அப்படின்ற மீனிங் தான் அது, ரைட்டா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் செகண்டு, த உமன் கிரிக்கெட்டர்ஸ் வேர் இருக்கு. த உமன் கிரிக்கெட் பெண்கள், கிரிக்கெட் அணியை சேர்ந்த பெண்கள், கிரிக்கெட் விளையாடும் பெண்கள், ரைட்டா? அதான் விமன் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடும் பெண்கள். கிரிக்கெட்டர்ஸ்னாது கிரிக்கெட் விளையாடுபவர்கள். அவர்கள் யார், பெண்கள். வேர் இருக்கிறார்கள். அந்த கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் எங்கே இருக்கிறார்கள், ஆன் த பால். ஆன் த பால் வந்து இடியம்ஸ். ஆன் த பால்னு என்னது, பந்துக்கு மேலே இருக்கிறார்கள். பந்துக்கு மேலே எப்படி போயிருக்கும், ஒரு பெரிய பந்து, எல்லா கிரிக்கெட்டு விளையாடுறவங்க போகிற பந்துக்கு மேலே போய் நிற்க முடியுமா? இது சாத்தியக்கூறா? அது இடியம்ஸ். இது இந்த ஆன் த பால்ன்றது என்னது, நேரடியாக லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா பந்துக்கு மேலே எல்லா கிரிக்கெட்டுக்காரங்களும் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது ஆகாது. ஆனால் உண்மையான மீனிங் இது என்னன்னு சொன்னால், நல்லா பார்த்துக்காங்க. த உமன் கிரிக்கெட்டர்ஸ் வேர் ஆன் த பால் இந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். அப்படின்னு லாஸ்ட் ஓவர்னால் மேட்ச் முடிய போகக்கூடிய கடைசி ஓவர், இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது.
இப்போ 50 ஓவர் 49 முடிஞ்சு ஒரு ஓவர் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் அனைவரும் யார் எது மேலே நிற்கிறாங்க, பந்துக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையான மீனிங் அது இல்லை. என்ன ஏதுன்னு இது வந்து ஒரு இடியம்ஸோட மீனிங் என்ன, ஆன் த பால் அப்படின்னா இடியம், இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். அதாவது தி உமன் கிரிக்கெட்டர்ஸ் ஆன் த பால் இன் தர் லாஸ்ட் ஓவர் ஆஃப் தர் மேட்ச். அப்போ இந்த மேட்ச்சில் கடைசி ஓவரில், இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடைசி ஓவரில் கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் அனைவரும் வேர் ஆன் த பால் அப்படின்றா. இப்போ ஆன் த பாலில் இருக்கிறார்கள், அது என்னது ஆன் த பால்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த எபோவ் சென்டென்ஸ் மேலே உள்ள ஆன் த பால்னு இடியம்ஸு, அதோட உண்மையான மீனிங் கீழே போடுற பாருங்க. இந்த எபோவ் சென்டென்ஸ் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் ஆன் த பால் இஸ் அன் இடியம். ஆன் த பால்ன்றது ஒரு இடியம், ரைட்டா. இடியம்னா மரபு சொல். இதுக்கு நேரடி அர்த்தம் காண இயலாது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் இதோட அர்த்தம் என்னவென்றால் when someone understands the situation well அப்படின்றான். when someone understand the situation well அப்படின்ற மீனிங் என்னென்னா, when someone சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வார்கள். அதாவது சில நபர்கள் someone சில நபர்கள் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வார்கள். எதை? த சுச்சுவேஷன் வெல், நிலைமையை நன்றாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறான். அப்போ இதனோட உண்மையான மீனிங் என்னது அப்படின்னா, அலர்ட் டு நியூ ஐடியா, அதாவது புது ஐடியா கிரியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அலர்ட்னா உஷாராக இருங்க, புதிய ஐடியா. அலர்ட்னா உஷாராக இருங்க. டு நியூ ஐடியாஸ், ஒரு புதிய ஐடியாவை கிரியேட் பண்ணுங்கன்றான். அல்லது புதிய மெத்தேடு, புதிய வழிமுறைகள், அல்லது ட்ரெண்ட்ஸ்னால் ஏதாவது ஒரு போக்கு, அதை கையாளுங்க அப்படிங்கிறான். இதுக்கு மீது வார்னிங் கொடுக்குறது மாதிரி எப்படின்னா, when someone சில நபர்கள் புரிந்து கொள்வார்கள், அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் வெல், நிலைமையை நன்றாக சில நபர்கள் புரிந்து கொள்வார்ன்ற மீனிங். அதுக்கு இந்த அங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அப்படி மீனிங் நான் பார்க்குறேன் பாருங்கள். த உமன் கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் வேர் இருக்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள். வேர் சம்மொன்னு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொண்டார்கள். எதை? நிலைமையை, சுச்சுவேஷன்ஸ் வெல், இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன நிலைமை? இந்த லாஸ்ட் ஓவர், இது கடைசி ஓவராக இருக்குது ஆஃப் த மேட்ச். இந்த மேட்ச்சில் இது கடைசி ஓவராக இருக்குது, நிலைமை சரியில்லாமல் இருக்குது என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்போ நல்லா விளையாடணும் இந்த ஒரு ஓவரில் அப்படின்னு மீனிங். புரிஞ்சுதா? அப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ்னு என்னது? சொற்றொடர்ன்றது என்னது? ஃப்ரேஸில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்காது. சப்ஜெக்ட் என்னது? ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட், வெர்பு அண்ட் ஆப்ஜெக்ட் 3 முக்கியமானது. சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது, மீதி உள்ளது ஃப்ரேஸ், ரைட்டா. ஃப்ரேஸ் ஆன் த அதர் ஹேண்ட். அப்போ மற்ற வழியில் ஃப்ரேஸ் என்பதை பற்றி பார்ப்போம். ஃப்ரேஸ்னால் சொற்களின் தொடர்ச்சி அப்படின்னா. ஒரு சொல்லோ 2 சொல்லோ 3 சொல்லுக்கு மேலே இருக்கலாம். 3 சொல்ல வார்த்தைகள், ரைட்டா. வேர்டு ஒரு வார்டை 2 வேர்டோ தொடர்ந்து இருக்கும், 2 ஃப்ரேஸ் கூட இருக்கலாம். அப்போ ஃப்ரேஸ்ன்றது என்னது? நல்லா பார்த்துக்கணும். ஃப்ரேஸ்னால் நோ சப்ஜெக்ட் நோ வெர்ப். அந்த வாக்கியத்தில் ஃப்ரேஸ்னால் வார்த்தைகள் இருக்கும், 2 வார்த்தை 3 வார்த்தையாக இருக்கும், மீனிங் இருக்கலாம், ஆனால் அதில் சப்ஜெக்ட் இருக்காது, வெர்ப் இருக்காது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் ஆன் த அதர் ஹேண்ட். இன்னொரு வழியில் நமக்கு ஃப்ரேஸை பற்றி பார்க்கலாம் ஈஸியாக. ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு சின்ன ஸ்மால் குரூப்னா சிறிய, ரைட்டா, சிறிய குரூப், தொகுப்பு. எதனோட தொகுப்பு? ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளின் சிறிய தொகுப்பாகும். குழு, வார்த்தைகளின் சிறிய தொகுப்பு, அது குழுவாகும். புட்டுகுதர், அதாவது புட்டுகுதர் வார்த்தைகளை ஒன்றாக இணைத்த ஒரு சிறிய குழுவாகும். அசிய கன்செப்ஷனல் யூனிட் அப்படின்றான், ரைட்டா. அசிய இது வார்த்தைகளின் கன்செப்ஷனல் யூனிட்னா அது வந்து ஒரு கருத்து மாதிரி இருக்குது, ரைட்டா. ஒரு கருத்து மாதிரி. கன்செப்ஷனல் என்னது? கருத்து. அதாவது யூனிட் என்னது? யூனிட்னு சொன்னால் ஒரு கருத்தை அடக்கியுள்ள ஒரு யூனிட், ஒரு அலகுன்னு அர்த்தம். அப்போ இது பிரேஸ் என்பது அண்ட் அதர் ஹேண்ட் மற்ற வழியில் பார்த்தா இஸ் எ ஸ்மால் குரூப். அப்புறம் சின்ன ஒரு குரூப்பான ஒரு குரூப்பாக இருக்கிறது. எது? ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகளின் குரூப்பாக, சிறிய குரூப்பாக இருக்கிறது. டுகெதர், அதாவது புட் டுகெதர், அவைகள் அந்த வார்த்தைகள் வைக்கப்படுகின்றன. எவ்வாறு? புட் டுகெதர், ஒன்றாக இணைத்து வைக்கப்படுகின்றன. ஆஸ் ஏ கன்செப்சுவல் யூனிட், ஒரு கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ரைட்டா. அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இது ஐடியம் மாதிரி கிடையாது. இது நேரடியாக மீனிங் பார்க்கலாம். ஃப்ரேஸில் நேரடியாக மீனிங் பார்க்கலாம். இடியமில் வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங், ரைட்டா. லிட்ரரி மீனிங் கிடையாது, ரைட்டா.
இதில் லிட்ரரி மீனிங் பார்க்கலாம், ஃபிகரேட்டிவ் மீனிங் கிடையாது. நேரடியாக ஒரு கருத்தை சொல்லுவது போல் இருக்கும், ரைட்டா? அது உதாரணம், ஆல்வேஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டே இருக்கிறது, கருத்தை சொல்லுதா? நேரடியாக மீனிங் பார்க்குறோமா? ஆனால் இதில் சப்ஜெக்டில் வெர்பு இல்லை, ரைட்டா? யாராவது இந்த செயல் செய்கிறாங்களா? இல்லை. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கப்பா அப்படிங்கிறான். இதில் இதை செயல்பாடு இருக்கா? இல்லை. வெர்பு இருக்கா? இல்லை. ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு கருத்தை சொல்லுது, ரைட்டா? கன்செப்ஷனல் அப்படின்னா ஒரு கன்செப்ஷனல் யூனிட், ஒரு கருத்தை சொல்லும் ஒரு அழகாக இருக்கும். இதனோட வார்த்தைகளின் தொகுப்பு, வார்த்தைகளின் கலவை, பல வார்த்தைகளை ஒன்று சேர்த்து ஒரு கருத்து இருக்கும். அதில் சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது, ரைட்டா? அதான் சொல்கிறான், ஃப்ரேஸ் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் எ ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சிறியதாக இருக்கும், பல வார்த்தைகளை கொண்ட சிறியதாக இருக்கும். புட் டுகெதர் ஒன்றிணைந்து, பல வார்த்தைகளை வைத்து ஒன்றிணைந்து சிறிதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஆஸ் எ கன்செப்ஷனல்னா கருத்தை கூறும் யூனிட்டாக இருக்கும். கன்செப்ஷனல் யூனிட்னா ஒரு கருத்தை கூறக்கூடிய ஒரு அழகாக இருக்கும். பட் சொல்கிற மாதிரி இட் டஸ் நாட் டேக் ஏ ஃபிகரேட்டிவ் மீனிங். இது வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங் ஆகாது. அது வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங். இது அது வந்து இடியம் வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங், ரைட்டா? இடியம் வந்து என்னது? லிட்ரல் மீனிங் கிடையாது, ஃபிகரேட்டிவ் மீனிங். அதாவது லிட்ரல்னா என்னது? நேரடியான அர்த்தம் பார்க்க இயலாது இடியமில். அதே மாதிரி ஃபிகரேட்டிவ் தான் பார்க்கணும், உருவ மொழி தான் பார்க்கணும், அதாவது மொழியாக இருக்கும். இது வந்து நேரடியாக அர்த்தம் பார்க்கலாம், இது வந்து உருவ மொழி கிடையாது, ஃப்ரேஸ், ரைட்டா? அதான் சொல்லிட்டேன், இட் டஸ் நாட் டேக் ஏ ஃபிகரேட்டிவ் மீனிங். இது ஃபிகரேட்டிவோட அர்த்தத்தை இது எடுத்துக்கொள்ளாது. த மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் லிட்ரல். இதனோட இது எப்படின்னா த மீனிங் அர்த்தமானது ஆஃப் த வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தமானது இஸ் லிட்ரலாக இருக்கும். லிட்ரல் என்னது? அதாவது நேரடியான ஒரு அர்த்தமாக இருக்கும், லிட்ரல் மீனிங்காக இருக்கும், ரைட்? நேரடியாக டிக்ஷனரி அர்த்தத்தை பார்த்து நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்றான். இட் கேன் பி எ லாங் ஆர் ஷார்ட். இது வந்து நீளமானது ஆர் பெரிதாகவும் இருக்கலாம் இந்த வாக்கியம், ஆனால் சிறிதாகவும் இருக்கலாம். இட் கேன் பி, இது இருக்கும், லாங் நீளமாகவும் இருக்கும், பல வார்த்தைகளையும் கொண்டிருக்கும், இல்லை சில வார்த்தைகளையும் கொண்டிருக்கும், அல்லது ஷார்ட் சில வார்த்தைகளையும் கொண்டிருக்கும். பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட், ஆனால் இது மட்டும் இருக்காது. பட் ஆனால் இந்த இடத்துல இட் எதை குறிக்குது? ஃப்ரேஸை குறிக்குது. இட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா இது வைத்திருக்காது. இந்த ஃப்ரேஸு நீளமாகவும் இருக்கும், அதிக வார்த்தைகளை கொண்டிருக்கலாம், இல்லை சிறிதாகவும் இருக்கலாம், சில வார்த்தைகளை கொண்டிருக்கலாம், ஆனால் இதை மட்டும் வச்சுருக்காது. எதை மட்டும் பார்ப்போம்? பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட், இதுக்குள்ளே இது மட்டும் இருக்காது. எது மட்டும் இருக்காது? சப்ஜெக்ட் அண்டு வெர்பு. சப்ஜெக்ட் இருக்காது அண்ட் வெர்பு இருக்காது, ரைட்டா? பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த சப்ஜெக்ட் இருக்காது. சப்ஜெக்ட்னது அந்த வாக்கியத்தில் வேலையை, அந்த ஒரு வாக்கியம், ஒரு முழு சென்டென்ஸில் அந்த வேலையை செய்யும் நபர் தான் சப்ஜெக்ட். வெர்புன்றது என்ன வேலை செய்யப்படுகிறது, அதுதான் வெர்பு. இந்த அதை போட்டுக்காம பாரு. பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த சப்ஜெக்டை இது வைத்திருக்காது. டேஷ் வெர்பையும் வைத்திருக்காது. வெர்பு இருக்காது, சப்ஜெக்ட் பேரிங். அதுக்கடுத்து பேரிங்னா ரெண்டோட கலவையும் இருக்காது. வெர்போ அல்லது சப்ஜெக்டோ வெர்பு இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது. நான் அதை பார்த்துங்க, டஸ் நாட் இன்க்ளூட் சப்ஜெக்டே வைத்திருக்காது. டேஷ் கமா வெர்பையும் வைத்திருக்காது. அடுத்து பேரிங்னா வெர்பு பேரிங்னா இந்த இரண்டையும் வைத்திருக்காது, ஒன்று கூட இருக்காது, ரைட்டா? ரெண்டுமே இருக்காது, ரைட்டா? பேரிங்னா அந்த இரண்டின் கலவையும் இருக்காது. அண்டு நெசசரி டு மேக் ஏ கிளாஸ். அப்போ இப்படி ஏதாவது உனக்கு இதுக்கு தேவைன்னா நெசசரி டு மேக் ஏ கிளாஸ். ஆனால் இது வந்து எதுக்கு தேவைப்படும்? இந்த ஃப்ரேஸ் எதுக்கு தேவைப்படும்னா ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸை உருவாக்குவதற்கு இந்த ஃப்ரேஸ் தேவைப்படுகிறது. இந்த ஃப்ரேஸில் என்ன இருக்காது? ஒரு ஃப்ரேஸில் என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது, இல்லை ரெண்டுமே இருக்காது. அதனால் பார்த்துக்கோங்க, ரெண்டில் எது ஒன்றும் இருக்காது, ரெண்டுமே இருக்காது. ரெண்டுமே இருக்கக்கூடாது, ரைட்டா? இருக்காமல் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இதனோட தேவைகள் எதுக்கு ஏற்படுதுன்னா நெசசரினா இந்த ஃப்ரேஸோட நெசசரி தேவைகள் ஏற்படுகிறது. எதற்கு? டு மேக் ஏ கிளாஸ்ன்றது என்னது? ஒரு முழு வாக்கியம், ஒரு முழு வாக்கியத்தை உண்டாக்குவதற்கு. அதாவது சென்டென்ஸ் முழு வாக்கியம் என்னது? சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். அதில் ஃப்ரேஸ் இருந்தாத்தான் உனக்கு அந்த முழு வாக்கியம் ஆகும். ஃப்ரேஸ் இல்லைன்னா வெறும் சப்ஜெக்டையும் வெர்பை வச்சு நீ முழு வாக்கியம் ஆகாது. அதனால் ஃப்ரேஸ் ஆனது எதற்கு தேவைப்படுகிறது? டு மேக் ஏ கிளாஸ்ன்னு என்னது? ஒரு சென்டென்ஸ். கிளாஸ்னது ஒரு முழுமையான சென்டென்ஸ். அது கிளாஸு முழுமையான சென்டென்ஸ் ரெண்டு ஒன்று தான். அதை பற்றி நான் விளக்கம் பிறகு சொல்கிறேன். கிளாஸ்னு இப்போ ஒரு முழுமையான சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அது முழுமையான சென்டென்ஸில் என்ன இருக்கும்? வெர்பு இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், அண்டு ஃப்ரேஸ் இருக்கும், ரைட்டா?
அப்போது இந்த வெர்பும் இந்த ஃப்ரேஸ் என்னது, சப்ஜெக்ட் இருக்காது, வெர்பு இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரேஸ் ஆனது ஒரு முழுமையான ஒரு கிளாஸை உண்டாக்குவதற்கு தேவைப்படுகிறது. ஃப்ரேஸ் இருந்தால் தான் முழுமையான கிளாஸ் உண்டாக்க முடியும். முழுமையான கிளாஸ் என்னது, ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் இருந்தாலும் உண்டாக்க முடியாது, ஃப்ரேஸும் வேணும். ரைட்டா? ஃப்ரேஸ் இருந்தால் தான் உண்டாக்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இப்போ உதாரணம் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரேஸுக்கு. அவங்க உதாரணம் சொல்கிறான் ஃப்ரேஸ்னு என்னன்ட்டு. லுக்கிங் ஸ்டன்னிங்கிறான். அப்போ லுக்கிங் ஸ்டன்னிங் அப்படின்னு சொன்னால் என்னது, ஸ்டன்னிங்னா லுக்கிங் அப்படின்றது என்னது, பார்த்தல். ஸ்டன்னிங்னா பிரமிக்க வைத்தல். ரைட்டா? அப்போ பிரமிக்க வைத்தது அப்படின்ட்டா. லுக்கிங்னா பார்த்தல், ஸ்டன்னிங்னா பிரமிக்க வைக்கிறது. அப்போ பிரமிக்க வைத்தல். அப்போ லுக்கிங்னா பிரமித்தல், ஸ்டன்னிங்னா பிரமிக்கிறது, லுக்கிங் பிரமிக்க வைத்தது, அது அதிர்ச்சியை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லலாம். லுக்கிங் ஸ்டன்னிங் அப்படின்னா, ஸ்டன்னிங்னா அதிர்ச்சியை, லுக்கிங்கிறது உண்டாக்கியது. இந்த இடத்துல லுக்கிங்னா உண்டாக்கியதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இது வந்து என்னது, ஒரு ஃப்ரேஸு. இதில் சப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. இந்த வேலையை யார் செஞ்சா, லுக்கிங் ஸ்டன்னிங், அதிர்ச்சியை உண்டாக்கியது. இது ஒரு செயல், ஒரு மீனிங் இருக்கு இல்லையா. லுக்கிங் ஸ்டன்னிங் அப்படின்னா அதிர்ச்சியை உண்டாக்கியது, பிரமிக்க வைத்தது, ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் இதில் சப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு இருக்கா, இல்லை. இதில் எதாவது வெர்பு இருக்கா, இல்லை. ரெண்டுமே இல்லை. ஆனால் வந்து இதுக்கு பேர் தான் ஃப்ரேஸ். ரைட்டா? அடுத்து டு லிவ் அண்டு பிரீத். டு லிவ் அண்ட் பிரீத் அப்படிங்கிறான். லிவ் அண்ட் பிரீத் என்னது, வாழ்ந்து சுவாசித்தல்னு சொல்கிறான். ரைட்டா? வாழ்ந்து சுவாசிக்கணும், அதான் மீனிங். வாழணும் மற்றும் சுவாசிக்கணும். ரைட்டா? டு லிவ்னா வாழணும், அண்டு பிரீத்னா சுவாசிக்க வேண்டும். ரைட்டா? வாழ்ந்து சுவாசிக்க வேண்டும் மனுஷன். ரைட்டா? இல்லை சுவாசித்து வாழ வேண்டும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். டு லிவ்னா வாழ வேண்டும், அண்டு பிரீத்னா சுவாசிக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்ந்து சுவாசித்தல். இதோட மீனிங் என்னது, வாழ்ந்து சுவாசித்தல். இது ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் இதுதான் ஃப்ரேஸ். இதில் சப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. இந்த வேலையை யார் செஞ்சா, அது இல்லை. வெர்பு இருக்கா, இல்லை. ரைட்டா? அப்போ இதுதான் ஃப்ரேஸ். அண்டு மூணாவதாக சொல்கிறாங்க பாருங்கள், கம்ஃபர்டபுள் பெட். அப்போ கம்ஃபர்டபுள் பெட்டுன்னு என்னது, கம்ஃபர்டபுள் என்னது, வசதியான படுக்கை. இது அர்த்தம் இருக்கா இல்லையா. ஹாஸ்பிட்டல் வசதியான படுக்கை அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இது படுக்கையை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இதில் சப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. வெர்பு இருக்கா, இல்லை. ஆனால் இந்த கம்ஃபர்டபுள் பெட்டுன்றது ஃப்ரேஸு. இது ஒரு சென்டென்ஸுக்கு இது தேவைப்படும். ஃப்ரேஸ் வில் பி நெசசிட்டி ஃபார் கிளாஸ்னால் என்னது, சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் நீ எழுதணும்னா அதில் சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும், அண்ட் ஃப்ரேஸ் இருக்கணும். ரைட்டா? அப்போ ஃப்ரேஸ் இல்லாமல் நீ சப்ஜெக்ட் எழுதவே முடியாது. அப்போ ஃப்ரேஸ் வந்து இஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். ஸோ ஃப்ரேஸ் இஸ் நெசசிட்டி டு கம்ப்ளீட் எ கிளாஸை உருவாக்குவதற்கு ஃப்ரேஸ் இஸ் எசென்சியல். அதனால தான் சொல்கிறான், மேலே வாக்கியத்தில் சொல்லியிருக்கான் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, நெசசிட்டி டு மேக் ஏ கிளாஸ் போட்டிருக்கானா இல்லையா. அதான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னது, ஃப்ரேஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கான் பார்ப்போமா. எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கான்னா, இந்த நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம். பிரசாந்த் ஹேஸ் பிளான்டு. பிரசாந்த் வந்து திட்டமிட்டார். நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் வந்து திட்டமிட்டுள்ளார். ரைட்டா? என்ன திட்டமிட்டுள்ளார், பிரசாந்த் ஹேஸ் பிளான்டு டு விசிட் த கண்ட்ரி சைடு. கண்ட்ரி சைடுன்னு, கண்ட்ரின்னு தேசம், ஆனால் கண்ட்ரி சைடுனா கிராமப்புறம்னு அர்த்தம். ரைட்டா? கண்ட்ரினா தேசம்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்ட்ரி சைடு அப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்கள் அப்படின்ட்டு மீனிங் வரும். ரைட்டா? கிராமப்புறங்களை அடுத்த வாரம் பார்வையிட அவர் திட்டமிட்டார். பிரசாந்த் ஹேஸ் பிளான்டுனா நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். பிரசாந்த் என்பவர் ஹேஸ் பிளான்டு திட்டமிட்டார் டு விசிட் கண்ட்ரி சைடுனா கிராமப்புறங்களை. கண்ட்ரி சைடுன்னு தேசம்னு தெரியல வராது. கண்ட்ரின்றது நாடு, கண்ட்ரி சைடுன்னெல்லாம் கிராமப்புறங்கள்னு அர்த்தம். ரைட்டா? கிராமப்புறங்களை பார்வையிட திட்டமிட்டார்னு சொல்லி மீனிங் வரும். ரைட்டா? இது நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். கிராமப்புறங்களை பார்வையிட திட்டமிட்டார், கண்ட்ரி சைடுன்னு சொன்னால் அதான் மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, இந்த எபோவ் சென்டென்ஸ். இப்போ மேலே சொல்லப்பட்ட சென்டென்ஸ், இந்த மேலே இருந்தது பிரசாந்த் ஹேஸ் பிளான்டு டு விசிட் கண்ட்ரிஸ்னா பிரசாந்த் திட்டமிட்டார் அடுத்த வாரம். ஹேஸ் பிளான்டு டு விசிட் த கண்ட்ரி சைடுனா கிராமப்புறங்களை அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக்னு போட்டிருக்காங்கல்ல, நெக்ஸ்ட் வீக் பார்வையிட திட்டமிட்டார். இந்த எபோவ் சென்டென்ஸ் மேலே சொன்னப்பட்ட வாக்கியத்தின் பிரகாரம்
டு விசிட் த கண்ட்ரி சைடு இஸ் எ ஃப்ரேஸ். நல்லா பாருங்கள், இதில் எது ஃப்ரேஸு? இப்போ பிரசாந்த் என்றவர் யார்? சப்ஜெக்ட் ஆகிடுச்சா? அப்போது அவர் ஹேஸ் பிளான்டுன்னு திட்டமிட்டார்ன்றது என்னது? செயல்படுத்த போகிறார். அப்படின்னா டு விசிட் பார்வையிடுவதற்கு டு த கண்ட்ரி சைடு அப்படின்னா. அதனால் பாருங்கள், ஹேஸ் தான் உனக்கு என்னவாக இருக்கிறது? இங்கேருந்து வெர்பாக இருக்கிறது. பிரசாந்த் ஹேஸ் இருக்கிறார், செயல்படுத்த போகிறார் அப்படின்றான். ரைட்டா? ஹேஸ் வந்து வெர்பாகுது. ரைட்டா? ஆனால் பிளான்டுன்னு திட்டமிட்டார். ரைட்டா? அது வந்து வெர்பாகாது. ரைட்டா? அப்போது டு விசிட் த கண்ட்ரி சைடு. டு விசிட்னா பார்வையிட. எதை பார்வையிட? கண்ட்ரி சைடு, கிராமப்புறங்களை பார்வையிட. இதில் ஏதாவது வெர்பு இருக்கா? இல்லை ஏதாவது உனக்கு சப்ஜெக்ட் இருக்கா? சப்ஜெக்ட் தான் பிரசாந்த், அங்கே நின்று போச்சு. ஆனால் இது முழு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் ஹேஸ் பிளான்டு டு விசிட் கண்ட்ரி சைடு அப்படின்னா கிராமப்புறங்களை அடுத்த வாரம் பிரசாந்த் பார்வையிட திட்டமிட்டார். முழு சென்டென்ஸ் ஆயிடுச்சா? இதில் பிரசாந்த் என்ற சப்ஜெக்ட், ஹேஸ்ன்றது வெர்பு, அண்டு பிளான்டு திட்டமிட்டார். அதுக்கடுத்து டு விசிட் கண்ட்ரி சைடு. இந்த விசிட்னா பார்வையிடுவது, கிராமப்புறங்களை பார்வையிடுவது. இதுதான் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸில் எத்தனை வேர்டு இருக்குது? 1 2 3 4 வார்த்தை இருக்கிறது. ரைட்டா? அதை தான் போட்டிருக்காங்க. இந்த எபோவ் சென்டென்ஸ் டு விசிட் த கண்ட்ரி சைடு இஸ் எ ஃப்ரேஸ். டு விசிட் த கண்ட்ரி சைடு என்னது? ஒரு சொற்களின் தொடர்ச்சி. அப்போ 4 சொற்களின் தொடர்ச்சி ஆச்சா? அதான் ஃப்ரேஷன், சொற்களின் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஃப்ரேஸ் இல்லாமல் வாக்கியம் முழுமையாகுமா? ஆகாது. அதே மாதிரி சென்டென்ஸுனாலும் கிளாஸ்னாலும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் போக சொல்லித்தரேன். ரைட்டா? இப்போ நீங்கள் குழப்பிக்கிறோம். நான் கிளாஸை பற்றி கிளாஸ்னு என்னென்னு சொன்னாலும் அது ரொம்ப நேரம் ஆகும். அப்போது நெக்ஸ்ட்டு, அதாவது டு விசிட் த கண்ட்ரி சைடு இஸ் எ ஃப்ரேஸ். டு விசிட் த கண்ட்ரி சைடு தான் அந்த சென்டென்ஸில் உள்ளதில் ஃப்ரேஸ் ஆகும். வித் த கன்செப்ஷனல் மீனிங் ஆஃப் த கன்செப்ஷனல் மீனிங் என்னது? ஒரு கருத்தை சொல்லுகிறது. வித் எதோட இருக்குது? அந்த டு விசிட் த கண்ட்ரி சைடு அப்படின்றது ஒரு மீனிங் சொல்லுதா? அதாவது கிராமப்புறங்களை பார்வையிட ஒரு மீனிங் ஆயிடுச்சா? கிராமப்புறங்களை பார்வையிட ஒரு மீனிங் ஆயிடுச்சா? இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? வித் த கன்செப்ஷனா ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ரைட்டா? கன்செப்ஷனல் மீனிங் என்னது? ஒரு கருத்தை கொடுக்கிறது. ரைட்டா? வித் எ கன்செப்ஷனல் மீனிங், ஒரு கருத்தை கொடுக்கிறது. மீனிங் ஆஃப் கோயிங் ஆன் த விசிட் டு த கண்ட்ரி சைடு. என்ன சொல்லுவது? மீனிங் அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, மீனிங் ஆஃப் கோயிங் போக போகிறார்கள். இதில் ஆன் ஏ விசிட் பார்வையிடுவதற்கு. எதை பார்வையிடுவதற்கு? அதாவது கிராமப்புறங்களை பார்வையிடுவதற்கு போக போகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது இந்த ஃப்ரேஸ். புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு, த சைல்டு ஹைட் அண்டர் த ஸ்டேர்ஸ் அப்படின்னா, சைல்டுனா குழந்தை, ஹைட் அப்படின்னா மறைந்திருக்கிறது. ஹைட் அண்டர் த ஸ்டேர்ஸ்னால் படிக்கட்டுக்கு கீழே. படிக்கட்டு மேலே, வீட்டுக்கு மேலே போச்சு, அந்த படிக்கட்டுக்கு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒளிந்திருக்கிறது. த சைல்டு ஹிட் போடலாம். ஹைடுன்னா HIDன்னு வரும். ஹைடுன்னு சொல்லலாம், ஹிட்ன்னு சொல்லலாம். த சைல்டு ஹிட் அண்டர் த ஸ்டேர்ஸுக்கு படிக்கட்டுக்கு கீழே ஒளிந்திருக்கிறது. வென் த மதர் கால்டு ஹர் ஃபார் பாத். எப்போ ஒளிஞ்சிருச்சு அந்த குழந்தை? ஒளிஞ்சிருக்குன்னா வென், அப்பொழுது. த மதர் கால்டு ஹர் ஃபார் எ பாத். அவங்க அம்மா அழைத்தாள். எப்போ அழைத்தால்? கால்டுன்னு அழைத்தாள் அவளை. எப்போ? ஃபார் பாத்னு குளிக்கிறதுக்காக வேண்டி அழைக்கும்போது. வென், அப்போது. த மதர் கால்டு ஹர், அவளை அழைக்கும்போது. எதற்காக வேண்டிய? ஃபார் பாத், குளிப்பதற்கு அழைக்கும்போது அந்த குழந்தையானது படிக்கட்டுக்கு கீழே ஒளிந்து கொண்டது. த சைல்டு ஹிட் அண்டர் த ஸ்டேர்ஸ். ஏன்னா இதில் இந்த எபோவ் சென்டென்ஸ், மேலே சொல்லப்பட்ட சென்டென்ஸில் அண்டர் த ஸ்டேர்ஸ் இஸ் எ ஃப்ரேஸ். அப்போ இது வந்து அண்டர் த ஸ்டேர்ஸ், இது ஃப்ரேஸ். ஏன்னா இந்த சைல்டுன்றது என்னது? சைல்டுன்றது சப்ஜெக்ட். ரைட்டா? அப்போது இந்த அண்டர் த ஸ்டேர்ஸ், இப்போ என்ன இது? அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஹைட் அப்படின்றது ஒரு வெர்ப், ஒளிந்து கொண்டது, செயல்பாடை குறிக்குதா? அப்போ இது வெர்பு, சைல்டுன்றது சப்ஜெக்ட். அது இல்லாமல் அண்டர் த ஸ்டேர்ஸ்னால், அண்டர் த ஸ்டேர்ஸ்னால் படிக்கட்டுக்கு கீழே, இது ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா? இதில் வெர்பு இல்லை, சப்ஜெக்டும் இல்லை. அப்போ இதுதான் எனது ஃப்ரேசல் வெர்ப். ஃப்ரேஸ். ரைட்டா? இந்த எபோவ் சென்டென்ஸ் அண்டர் த ஸ்டேர்ஸ் இஸ் எ ஃப்ரேஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த எபோவ் சென்டென்ஸ் அண்டர் த ஸ்டேர்ஸ் இஸ் எ ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்பு அடுத்ததில் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரேசல் வெர்பு அடுத்த வீடியோவில் போடுறேன்.